ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமங்கலத்தில் உள்ள ரஜினிகாந்த் கோவிலில் 300 கிலோ எடை கொண்ட புதிய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மதுரைக்கும் சினிமாக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் சினிமாவை நேசிக்கக்கூடிய மக்கள் பல பேர் மதுரையில் இருப்பதினால் எந்த ஒரு பெரிய நடிகரின் படம் வெளியானாலும் மதுரையே அந்நாளில் களை கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த். மதுரையில் இவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் என்பது ஏராளம். அதில் ஒருவர் தான் மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரரான கார்த்திக். இவரும் இவரது குடும்பத்தார் அனைவருமே ரஜினியின் தீவிர பக்தர்களாக இருப்பதினால் மதுரை திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் ரஜினிகாந்திற்கு என்று ஒரு கோவிலை அமைத்து அதில் 250 கிலோ கருங்கல்லினால் செய்யப்பட்ட சிலை அமைத்து தினமும் பூஜைகளை மேற்கொண்டு வந்தனர். இதனையடுத்து தற்பொழுது ரஜினிகாந்த் பிறந்தநாள் வருவதையொட்டி ரஜினிகாந்த் கோட் ஷூட் அணிந்து ஸ்டைலான உருவத்தில் 3 அடி 300 கிலோ எடை கொண்ட கருங்கல்லினால் செய்யப்பட்ட சிலையை தனது கோவிலில் புதியதாக பிரதிஷ்டம் செய்து அதற்கு ரஜினிகாந்த் சன்னதி என்று பெயர் வைத்துள்ளார். அதாவது ரஜினிகாந்தின் சிலை பிரதிஷ்டம் செய்யப்பட்டு அர்ச்சகர்கள் மூலமாக சிலையின் அருகில் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளில் அவர் நலமுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணி ஹோமம் செய்தனர். ஹோமங்கள் எல்லாமே ரஜினி சார்பாகவும் செய்யப்படுகிறது. பிறகு ரஜினிகாந்த் சிலைக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் போன்ற பலவிதமான அபிஷேகங்களும் செய்யப்பட்டது. பின்பு தனது குடும்பத்தாருடன் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்து பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு ரஜினி நலமுடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை மேற்கொண்டனர்.